வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு குண்டலினி யோகத்தில் விசுத்தி என்கிற சக்கரத்தை பற்றி. This video is sponsored by BuyMod mobile app. குண்டலினி யோகத்தில் இந்த விசுத்தி என்கின்ற சக்கரமானது கீழிருந்து மேலாக 5வது சக்கரமாக அறியப்படுகிறது. இந்த விசுத்தி என்கிற சக்கரமானது 16 நரம்புகளை கூட்டமாக கொண்ட ஒரு 16 இதழ் தாமரை என்கின்ற வர்ணனையை கொண்டது. ஒவ்வொரு சக்கரமும் தனித்தனி நிறத்தை கொண்டது. அவ்வகையில் இந்த விசுத்தி என்கின்ற சக்கரமானது நீல நிறத்தை கொண்டது. பஞ்சபூத தத்துவத்தில் இந்த விசுத்தி சக்கரமானது ஆகாய சக்தியை கொண்டதாக அறியப்படுகிறது. இந்த சக்கரத்தினுடைய உணர்வாக கேட்டல் என்கிற உணர்வை குறிப்பிடுகிறார்கள். இந்த விசுத்தி என்கிற சக்கரத்தின் தொழிலாக அருளுதல் என்கின்ற தொழிலை கொண்டதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த சக்கரத்தின் ஆண் கடவுளாக சதாசிவன் என்கிற கடவுளும், பெண் கடவுளாக ஷாகினி என்கிற தேவியும் அறியப்படுகிறார்கள். இந்த சக்கரம் நிலை பெற்றிருக்கும் இடமாக நமது தொண்டை குழி, ஆங்கிலத்தில் த்ரோட் என்போம், அவ்விடத்தில் நிலை பெற்று ஒவ்வொரு பஞ்சபூத தத்துவத்தை உள்ளடக்கிய சக்கரத்திற்கும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கோயில்கள் அமைய பெற்றிருக்கின்றன என்று அறியப்படுகிறது. அவ்வகையில் இந்த விசுத்தி என்கிற ஆகாய சக்தியை கொண்ட இந்த சக்கரத்தினுடைய திருத்தலமாக சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோயில் அறியப்படுகிறது. இந்த விசுத்தி சக்கரமானது பாதிக்கப்பட்டால் அவர்கள் காது கேளாதவர்களாகவோ அல்லது நுகர்தல் தன்மை அற்றவர்களாகவோ அல்லது பேசும் திறன் குறைபாடு உள்ளவர்களாகவோ அறியப்படுவார்கள். இந்த விசுத்தி சக்கரத்தினுடைய மந்திரமாக ஹம் என்கிற மந்திரத்தை கொண்டதாக அறியப்படுகிறது. இதுவரை நாம் பார்த்த சக்கரங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு இடத்தை குறிப்பதாக அறியப்படுகிறது. அதாவது மூலாதாரம் என்கிற சக்கரமானது அது மலத்வாரத்தின் சற்று மேலே இடம்பெற்றிருப்பதாகவும், சுவாதிஷ்டானம் என்கிற சக்கரமானது நமது புறப்புறுப்பிற்கு சற்று மேலேயும், மணிப்பூரகம் என்கிற சக்கரமானது தொப்புளுக்கு சற்று மேலேயும், அநாகதம் என்கிற சக்கரமானது நெஞ்சு கூட்டுக்கு மத்தியிலும் இடம் பெற்றிருப்பதாக அறியப்படுகிறது. அவ்வகையில் இந்த விசுத்தி என்கிற சக்கரமானது நம் தொண்டை குழிக்கு சற்று மேலே இடம்பெற்றிருப்பதாக அறியப்படுகிறது. அவ்விடம் வெற்றிடமாக இருப்பதாகவும் அறியப்படுகிறது. ஆகாயம் என்றாலே வெற்றிடம் என நாம் அறிவோம். அவ்வகையில் இந்த சக்கரமானது மேல் நோக்கி நம்மை இழுக்கும் தெய்வீக சக்தியை கொண்ட சக்கரமாகவும் அறியப்படுகிறது. இந்த விசுத்தி என்கிற சக்கரம் விழிப்படைய பெற்றவர்கள் தெய்வீக நிலையை அடையும் பாக்கியத்தினை பெற்றவர்களாக அறியப்படுகிறார்கள். நாமும் ஒவ்வொரு சக்கரமாக விழிப்படைய பெற்று இந்த விசுத்தி என்கிற
சக்கரத்தையும் விழிப்படைய செய்ய தினம்தோறும் தியானித்து அந்த தெய்வீக சக்தியை பெறும் பாக்கியத்தை பெறுவோமாக. நன்றி. This video is sponsored by BuyMod mobile app.